அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாய்லாந்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தரையிறங்கிய போது முன்சக்கரம் உடைந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. நல்வாய்ப்பாக பயணிகள் அனைவரும் உயிர் தப்பி இருக்கிறார்கள். அதிவேகத்தில் தரையிறங்கியதால் விமானத்தின் முன்பக்க சக்கரம் உடைந்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்கள். பாலா, இன்று ஹைதராபாத்திலிருந்து தாய்லாந்தில் இருக்கக்கூடிய புக்கெட் சென்ற ஏர் இந்தியா விமானம் தரையிறங்கும் போது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஹார்ட் லேண்டிங் என்று சொல்வார்கள். வழக்கமாக தரையிறங்கும் போது அவர்கள் எந்த ஒரு விமானம் எந்த ஒரு பாதிப்போ எந்த ஒரு அசைவுமின்றி அவர்கள் சரியாக தரையிறக்க வேண்டும். ஆனால் இதில் நாம் காட்சியில் பார்க்க முடியும், அந்த விமானமானது ஓடுதளத்தின் மீது ஒரு கடுமையாக முதலில் தரையிறங்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து அந்த முன் சக்கரமானது அந்த ஓடுதளத்தில் பட்டு அந்த சக்கரமானது முடித்து வெடிக்கிறது. அதைத் தொடர்ந்து சக்கரம் இல்லாமலே அந்த சிறிது தூரம் அந்த விமானம் முன்னே செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது பதிவாயிருக்கிறது. இதில் இந்த விமானத்தில் பயணம் செய்த யாருக்கும் இதுவரை எந்த பாதிப்பும் இல்லை என்றும் தாய்லாந்து அரசானது தெரிவித்திருக்கிறது. அதே போல ஓடுதளம் தற்போது சேதமடைந்திருப்பதால் அந்த ஓடுதளத்தில் விமான சேவை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தாய்லாந்து அரசானது தெரிவித்திருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.